ஸோ இந்த வாரம் வந்து நெறைய விஷயங்கள் வந்து நம்ப உலக அளவுல என்ன நடக்க போகுது அப்படிலாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதம் வந்து 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். மெட்ரோ பிபி நாயகம், கொரோனா கொடி ரசிகர்களும் இன்னைக்கு அகஸ்ட் நான் சொல்றாரு பார்ப்போம். ஏன்னா சார் இந்த ராசி பலன் வந்து கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். ஒரு 4, 5 நாள். இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் நேர இன்மை காரணம் தான். ஒண்ணும் பயம் இல்ல. நம்ம ரெகுலரா குடுத்துருவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்க சார். ஒவ்வொரு ராசிக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு தெளிவா புரியும்படி சொல்லுங்க. துலா ராசி. அதே நேரத்தில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 3 நட்சத்திரம். 3 நட்சத்திரமே வலுவில்ல. செலவுகள் அதிகமாக இருக்கும். பிள்ளைகள்னால குழப்பங்கள் ஏற்படும். வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள். அது இல்லாமல் அவங்களுக்கு உறவு வழியாக பிரச்சனைகள் ஏற்படும். வர வேண்டிய பணங்கள் வராது. நிறைய பணம் நின்றும். எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாதீங்க. பணத்தை போட்டுறாதீங்க. பணம் போட்டால் திரும்பி வராது. யாருன்னா கேட்டால் கடன் கொடுத்துடாதீங்க. கடன் அதிகமாக செய்யலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பொருள் நிறைய வாங்கி அந்த தொழில் பெருசானுங்க இந்த ஒரு மாதம் வேணாம். அடுத்த மாதம் அதுக்கான இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் வெள்ளி, தங்கம், இந்த கோல்டு, சில்வர் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. ஷேர்ஸ் பண்ணுவீங்க. பேப்பர் சம்மந்தப்பட்டது, அது இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்கன்னா டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் இதில் இருக்கும். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ நிறைய பணத்தை போடாதீங்க. இடத்து மூலிமா நிறைய சம்பாதிக்கலாம் முடியாது. இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். அது இல்லாமல் மருத்துவ செலவுகள், முதுகு, கால், தலை இந்த பாரம் சம்மந்தப்பட்டது வரும். எதிர்பார்க்காத மருத்துவத்துக்கு போக வேண்டிய செலவுகள் வரும். எதிர்பார்க்காத செலவுகள் உங்கள் வீட்டில் இருந்துன்னு இருக்கும். இது போப்பதற்கான வழி மாறும். பிரதோஷத்துக்கு தேன் கொடுங்க. அபிஷேகத்துக்கு பிரதோஷ அபிஷேகம் பார்க்கணும். சிவனுக்கு மந்திரங்கள் சொல்வது நல்லது. உடல் வழிகள் மாறும். குலதெய்வத்துக்கு வேண்டிங்க. குலதெய்வ வழிபாடு பண்ண உங்களுக்கு வழி வரும். இந்த காலகட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்குமே இருக்குது. ஸோ எதிர்பார்க்காத வழிகள் வருது. எதிர்பார்க்காத பிரச்சனைகள் நீங்கள் நோக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சூப்பர். விருச்சிக ராசி. அதுவும் விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் 3 நட்சத்திரமே வலுவாக இருக்குது. எதிர்பார்த்தது கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கவங்களுக்கு இடம் மாற்றங்கள், இடம் மாற்றத்துக்கு கேட்குற இடங்கள், வழிகள் கிடைக்கும். நல்ல இடத்துக்கு மாறிடுவீங்க. பொசிஷன் ஒன்று கிடைச்சிடும். வரவேற்புகள் இருக்கும். நிறைய பணங்கள் வரும். வர வேண்டிய தொகைகள் நிலுவையில் இருக்கிறதெல்லாம் வந்துடும். 2வது போட்ட தொழில், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொழில், அதில் பணம் வந்துடும். கொஞ்சம் பணத்தை பார்த்துருங்க. விற்காத இடம், பழைய வழக்குகள், அந்த பிரச்சனை தீரும். உடன்பிறப்புகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து வழிகள் வரும். வெளிநாட்டு வேலை இருக்க வேறு கண்ட்ரிக்கு போகணும். அந்த கண்ட்ரியில் வேலை கிடைக்குன்னு ஏம் பண்ணுவாங்க. அது கிடைச்சிரும். அரசியல் துறையிற்கு பல உயர்வான வழிகள் கிடைக்கும். அது இல்லாமல் லாபம் நிறைய வரும். பணங்கள் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பண்ணலாம். இடம் வாங்கலாம். இடம் வாங்கி விற்கலாம். இது இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்ஸு, இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கு, இந்த கான்ட்ராக்டில் வழி பண்ணி சேல் பண்ணுறது, இதெல்லாம் பெரிய அளவில் வரும். நல்ல வழிகள் வரும். 2வது உங்களுக்கு வந்து செவ்வாய் மாறியிருக்கான். மிதுனத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால வழிகள் கொடுக்க போகிறான். செயல்கள் உங்களுக்கு நல்லா கொடுக்க போகிறான். 11 லாபத்தில் சுக்கிரன் ஒரு நல்ல ஒரு பணனை கொடுத்து பணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். இந்த மாதம் அமோகமாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வழியாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அது இல்லாமல் முருகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. தட்சிணாமூர்த்திக்கு ஒவ்வொரு வேலைக்கையுமே அர்ச்சனை பண்ணினே வாங்க. வழிகள் வரும். வெளிநாட்டு பயணங்கள் போகிறது, கோயில் ஆலயங்கள் போகிறதெல்லாம் நல்ல வெற்றியே கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்கு நல்ல பலன் காத்திருக்கு. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துக்கு போக போகிறார். தனுசு ராசி நேயர்கள். இந்த தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க வழியாக இருக்கக்கூடிய தனுசில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், அதுக்கான வழிகளில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. இந்த மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரமே சரி இருக்காது. அஷ்டமத்தில் உங்களுக்கு செவ்வாய் போகிறப்போ வாகனங்கள் விரயமாகவும், வாகன வண்டிகள் செலவாகவும், உடல் உபாதைகள் ஏற்படும். சில மருத்துவத்துக்கு போக வேண்டியது வரும். வேலையில் பிரச்சனையாகி சில பிரச்சனையாகவும் சில குழப்பங்கள் ஏற்படும். சரியான வழி கிடைக்கலன்னு நினைப்பீங்க. யாராவது பெற்றோர்கள் வரனாந்தா அவங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். நிறைய பணங்கள் விரயமாகும். பணம் எதிர்பார்க்காத விரயம். காரணம் அஷ்டமத்தில் குரு உட்கார்ந்துருக்கார். நல்லது செய்யணும், பலன் இல்லை. அது இல்லாமல் கல்வித்துறை, அது இல்லாமல் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்டார்ஸ், அது இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்டார், கல்வித்துறை, டீச்சர்ஸ், அது இல்லாமல் ட்ரைனிங் பண்ணணும். இவங்களுக்கு எதிரிகள் உருவாகும். எதிர்பார்க்காக உங்கள் பேரில் எதனா பழி சொல் வரும். உங்களை எதனா சொல்லி வெளியே தள்ளக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டு மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறது இந்த ஒரு மாதம். காரணம் செவ்வாய். செவ்வாய் இது இல்லாமல் 45 நாள், அதாவது அடுத்த மாதம், அதாவது 9ஆம் மாதம் கடைசி வரைக்குமே கேர்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் தூக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது, உடல் உபாதைகள் வரும், ரத்த சம்பந்தப்பட்ட கொதிப்பு நிலைகள்,
உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து சரியாகும். இதுக்கு வழி தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வியாழக்கிழமையான அர்ச்சனை பண்ணணும், சிவனுக்கு விளக்கு போடணும். திங்கட்கிழமையானா போட குறைகள் வரும், பிரச்சனைகள் தீரும். மனசில் வர பிரச்சனைகளை வெளியே சொல்லுங்கள், நிவர்த்தி கிடைக்கணும். இல்லைன்னா காவல் நிலையம் இல்லை வேறு இடத்துல போய் நின்று இல்லை கோர்ட் ஏதோ தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகி வீட்டில் அது அடங்கும். அந்த பிரச்சனை வர்றது நல்லது தான், இருந்தாலும் அந்த குழப்பங்கள் வந்து நமக்கு செயலாகும். இந்த மாதம் சரியில்லை. தனுசு நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு, ஆனால் ரொம்ப குழப்பத்தில் இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு தான் சொல்கிறேன்.